Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 822 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி எதை பத்தியும் கவலைப்படாம மேல இருந்து குதிச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியாம ஜோம்பி மாதிரி தட்டு மாதிரி அவன் மாட்டுக்கு போயிட்டு இருப்பான். எங்க சஞ்சி கிட்ட இருப்பேன்னு சொன்னானே அந்த இடத்துக்கு போறான். ஆனா வழியில செக்யூரிட்டிக்காக இருக்கிற பீஸ் கீப்பர்ஸ் என்ன சும்மாவா இருப்பானுங்க? தானா வந்து மாட்டிருச்சு, இன்னைக்கு பிரியாணி போட்டுலான்னு அட்டாக் பண்ண வருவானுங்க. ஆனா லூஃபி அட்டாக் பண்ணாம எஸ்கேப் ஆக தான் பார்ப்பான். அப்படி மேல போய் எந்த இடம்னு தெரியாம அப்படியே சுத்தி முத்தி பார்ப்பான். ஒரு இடத்துல ஏகப்பட்ட பேர் குப்பை மாதிரி அடி வாங்கி கிடப்பானுங்க. நம்ம பையன் தான் நாங்க பொலி போட்டு வந்தது, சோ அங்கதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்புறம் என்ன முதல்ல இந்த சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆனு சொல்லிட்டு இருக்கும் போதே கீழ இருந்த பீஸ் கீப்பர்ஸ் அந்த பில்டிங்கையே வெட்டி சரிச்சிருவானுங்க. பில்டிங்கையே கத்தியால வெட்டி சரிக்கிறானுங்கன்னா அப்ப அவனுக்கு என்ன சாதாரண ஆளுகளா? ஐயா பொத்த கட்டியில கீழே வந்து விழுவான். அவனுக்கு இப்ப அவன் வழியில யாருமே வரக்கூடாது. வந்தா தேவையில்லாம சண்டை போடுவான், வேற என்ன பண்ணுவான்? அப்படியே கட் பண்ணி மிரர் வேர்ல்டுல காட்டுறாங்க. போன பாட்டுல சாப்பர் நமியையும் ஜிம்பையும் மீட் பண்ணால, அவங்க ரெண்டு பேர்த்தையுமே மிரர் வேர்ல்டுகளை கூப்பிட்டு வந்துட்டான். அவங்க ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ப்ரூலிக்கு தான் அள்ளு விட்டுட்டு இருக்கும். என்ன ஏதோ கெஸ்ட் வீட்டுக்கு வந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களேன்னு. அப்ப அவளுக்கு ஜிம்பைய பார்த்தவொடனே ஷாக்கு. அவன் எதுக்கு இவங்க கூட சுத்திட்டு இருக்கணும்? ஏன்னா இவன் தான் பிக் மாமோட ஆளாச்சே. அவ கடைசியா கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த குரூவை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அவ அந்த ரூலெட்டை சுத்தி விடுறேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருப்பா. ஆனா அதுக்கு பயந்து ஜிம்பை வேண்டாம், திருப்பியும் இதே குரூல இருக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன உனக்கு இவங்க கூட வேலைம்பா? ஆக்சுவலா ஒயிட் பியர்டு செத்ததுக்கு அப்புறம் ஃபிஷ்மேன் ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்ண ஆளுங்க இல்ல. அப்படி இல்லைன்னா பைரட்ஸுங்க வந்து பந்தாடிட்டு போயிருவானுங்க. அப்ப அந்த பிக் மாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கா. அந்த கடனுக்காக தான் எல்லா ஹெல்ப்பும் பண்றது. ஆனா அவ என்ன பண்றா? அந்த ரூலெட்னு ஒண்ணு கொண்டு வந்து சுத்த விடுறாள். அதுல பாத்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சது இல்ல. அதுல சாவோட ஸ்மெல்லும் ஈவிலும் தான் தெரியுது. அதனாலதான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். பெட்ரோலாம் பார்த்துட்டு நீ கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கன்னு பாராட்டி தள்ளுவான். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனும் இவனோட பார்ட்னரும் போய் பிக் மாம் கிட்ட மாட்டினாங்களா, அந்த டைம் இதே மாதிரி தான் அந்த ரூலெட்டை கொண்டு வந்து காமிச்சு சுத்தி விட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் உசிரியே எடுத்துட்டால. அதுக்கப்புறம் தான் ப்ரூலி ஒரு மேட்டர் சொல்லுவா. அட லூசு பாலிகளா, என்ன ஆனாலும் சரி எங்க அம்மா யாரையுமே அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டாங்க. ஐ மீன் உயிரோட விட மாட்டாங்க. நீங்க அவங்கள விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாவுதாண்டா ஒரே வழி. ஏன்னா இது ஒத்தையடி பாதை, உள்ள வர மட்டும்தான் முடியும், அவுட் கோயிங். இந்த கோட்டைக்குள்ள வந்த திருட்டு பயலா இருந்தாலும் சரி, பிக் மாமோட பைரட்ல லாயலா இருந்தவனா இருந்தாலும் சரி, உள்ள வரவங்களை வெல்கம் பண்ணுவாங்க, வெளியில போறவங்களை கொல்லுவாங்க. அதுதான்டா எங்க கம்பெனி பாலிசின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா செய்ப்பாளா. உடனே சாப்பிட போதும் போதும் டைம் ஆயிருச்சு கிளம்பணும்னு சொல்லி சரக்குன்னு வச்சு இறுக்கி கட்டிடுவான். அப்படின்னா அவன் சொன்ன கதையை அவன் மதிக்கவே இல்லை. இனி அடுத்து இவங்க காப்பாற்ற வேண்டியது புரூக்கு, லூஃபி, சஞ்சி. வண்டி ஏறான உடனே வண்டிக்காரன் கதறுவான். ஏன்னா ஓவர்லோட் ஆயிடுச்சாமா. கேரட் காராச்சூன்னு சொல்லிட்டு ஒரு அட்டி வைப்பான். அவ்வளவுதான் பிச்சுக்கிட்டு போவான். இங்க நம்ம புரூக்கோட நிலைமை தான் ரொம்ப மோசம். ஏன்னா கழுத்துல கைத்த கட்டி அவனை வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ப்ரொமோதேசங்க காட்டு கத்து கத்திட்டு இருப்பான். அதான் அந்த சன்னு. என்னன்னா நம்ம புரூக்கு கண்ணத்துல ஒரு போடு போட்டால, அது ஒட்டவே மாட்டேங்குதாமா. காயம் ரொம்ப ஆழமா போனதுனால பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். உடனே இந்த கிரெடிட்டை நம்ம இவனுக்கு தான் தரணும். சூப்பர், யாருமே இது வரைக்கும் உங்க யாரையும் தொட்டது கூட கிடையாது, ஆனா இவன் வச்சு செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை வச்சு ஜாலியா விளையாடுவான். மொத்தத்துல நம்ம பையில ஒரு விளையாட்டு பொம்மை ஆக்கிட்டாங்கன்னு வைங்க. ஊட்டிங்க பார்த்துட்டு இந்த கன்றாவியை நீங்க இங்கதான் இனிமேட்டு வச்சுக்க போறீங்களான்னு கேட்டா ஆமா ஆமாம்பா. அவனுக்கு ஷாக்கு. என்ன புட்டிங்க நம்மளை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறான்னு. ஆக்சுவலா பிக் மாம் இது வரைக்கும் வாழ்க்கையில இப்படி ஒரு பீஸை பார்த்ததே இல்லை. இது கூட விளையாடும் போது அவளுக்கு ஜாலியா இருக்குது. எப்பவுமே இந்த மாதிரி ரேரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அவ புக்குக்குள்ள தான் கொண்டு வந்து வைப்பா. ஆனா இதை மட்டும் அவ கைக்குள்ளேயே வச்சுட்டு சுத்த போறாளாமா. ஐயோ அப்படின்னா நமக்கு சங்குதானான்னு பதறுவான். அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ண பிளான்ஸை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அட புட்டிங்க செடியூசிங் ஓட்ஸ்ல நம்மளால ட்ராப் பண்ணி மாட்டி விட்டால, அந்த மேட்டர் தான். ஆனா அந்த இடத்தை தாண்டி இவ்வளவு தூரம் வரமாட்டாங்கன்னு அவன் நினைச்சா. ஆனா வந்துட்டாங்க. பட் இப்ப புடிச்சு புக்ல போட்டாச்சு. எப்ப கொல்ல போறான்னு கேட்டா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இன்னும் அந்த லூசுக்கு அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. எல்லாம் அந்த ஸ்மூதி பார்த்த வேலை தான். இப்ப பிக் மாம் ஜெர்மா கிங்டம்ல இருக்க எல்லாத்துக்குமே சரக்கு அனுப்பி விட்டுருக்காலாமா. எப்படியும் நேரத்துக்கு குடிச்சிட்டு அவன் அங்கங்க மட்டையா இருப்பான். அதனால கவலையே இல்லைன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். ஆனா ரைச்சு மோப்ப முடிச்சுட்டு தெரிஞ்சான். அவளைத்தான் நம்ம புட்டிங்க அலேக்கா பிடிச்ச அவன் மெமரி ஆட்டையை போட்டாலே. அவளை பத்தி கவலை இல்லைன்னு உடனே பிக் மாமுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவளை கொன்னுட்டியா குரங்கு அப்படின்னு வண்ட வண்டியா திட்டுவா. என்ன மம்மி என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் ஒத்த காலில் தான் சுட்டேன், அதுக்கப்புறம் அவளோட மெமரியை எரேஸ் பண்ணிட்டேன். அதனால நாளைக்கு நீங்க அவளையும் அலேக்கா வச்சு கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம்பா. இதை கேட்டுட்டு நம்ம புரூக்கோட தலையில இட்டியே விழுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா புரூக்கு தெரியாதுல்ல இவ டபுள் கேம் ஆனது. இப்ப தெரிஞ்ச உடனே நிஜமா புட்டிங் தான் இதை பண்ணாளா? அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, என்ன இப்படி பண்ணிட்டாலேன்னு பதறுவான். பிக் மாமுக்கு பயம் என்னன்னா திடீர்னு ரீச்சு ஏதாச்சும் ரிவெஞ்ச் எடுத்து இவளை அட்டாக் பண்ண வந்துட்டான்னா, ஏன்னா இவ தான் நாளைக்கு கல்யாண பொண்ணு, ஏதாச்சும் குளறுபடி ஆச்சுன்னா இவங்க போட்ட பிளான் மொத்தமும் வீணா போயிடும்.
வரும், அதனால கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவா. டோன்ட் வரி மம்மி, என்கிட்ட இந்த கன் இருக்குது, இதை வச்சு என்னதான் மாடிஃபைடான ஹியூமன்ஸா இருந்தாலும் அவங்கள ஈஸியா கொல்ல முடியும்னு வில்லத்தனமா சொல்லுவா. அவ்வளவுதான், அவங்க அம்மாவுக்கு செம ஹாப்பி. என்னோட பொண்ணுன்னு நீ நிரூபிச்சிட்டே, உனக்கு மூளை முத்தி வலியுது, நாளைக்கு தான் நம்ம எல்லாத்தையும் கண்ணால சுட்டு கொல்லணும், அந்த சம்பவம் தாறுமாறா இருக்க போகுதுன்னு சந்தோஷமா சொல்லுவா. டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் தட்டி பிரியணுமாமா, கொல்ல போறதுக்கு எதுக்குடா டெக்கரேஷன். அவ போட்ட பிளான் படி எல்லாருமே பயங்கரமா கைத்தட்ட ஆரவாரத்தோட அந்த ஜெர்மா ஆளுங்க எல்லாத்தையுமே வரவேற்பாங்க. அந்த டைம் அவங்க செம ஹாப்பியில எதையுமே நோட் பண்ண மாட்டாங்க. அப்பந்தான் மணப்பெண் மணமகள் ரெண்டு பேரும் மணமேடையில நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம சஞ்சி அவன் மூஞ்ச பாக்குறதுக்காண்டி அப்படியே துணியை விளக்குவான். அந்த டைம் தான் அவளோட மூணாவது கண்ணை அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பான். அப்பந்தான் அவன் ஷாக் ஆகி மிரண்டு போய், என்ன இப்படி ஒரு கொடூரமான முகமா அப்படின்னு மூஞ்சி உன்னை பார்த்த பயத்துல அவன் மூஞ்சும் கொடூரமா மாறும். உன்னை பார்த்த பயத்துல அப்படியே பின்னாடி போவான். அந்த டைமுங்கும் போது கன் எடுத்து அவன் நெத்தியில ஒரே போடா போட்டுரு, அதோட அவன் கதை ஓவரு, நம்ம பஞ்சாயத்தும் ஓவரு அப்படின்ட்டு அவன் பிளான டீட்டெயிலா சொல்லுவா. புட்டிங்க்கு அவனை கொல்றது அதெல்லாமே ஓகே தான், ஆனா இவளோட மூஞ்ச பார்த்து அவன் பயப்படுவான், அசிங்கமா இருக்குதுமா அப்படின்னு அவன் சொல்லுவான்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதை கேட்டவனே அவளுக்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிடும். இங்க ப்ரூக்கு ஐயோ என்னது புட்டிங்கு சஞ்சியை கொல்ல போறாளா, என்னடா நடக்குது இங்கன்னு பயங்கரமா ஷாக் ஆவான். இப்போ அந்த ஸ்டேஜ்ல வச்சு அந்த மாதிரி சஞ்சியை சுட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி உறைஞ்சு போய் நிப்பாங்க. அதுலயும் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எது அவனுங்க பயந்து போய் ஓட ஆரம்பிப்பானுங்க. சஞ்சியை சுட்டு கொண்டதுக்கு அங்கேயே உட்காந்து ஜாலியா கைத்தட்டி சிரிப்பானுங்களே தவிர ஓட மாட்டானுங்க, அது அவளுக்கு தெரியல. ஆனா அவங்க என்னதான் பயந்து ஓடினாலும் ஏகப்பட்ட கன்கள், அட கன்னு கன்னு அவங்கள நோக்கி பாயிண்ட் பண்ணும். ஐயோன்னு எல்லாம் பதறும் போதே டப்பு 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 டப்புன்னு சுட்டு தள்ளுவாங்க. ரத்தம் அங்க இங்க அங்கன்னு தெரிக்கும். புல்லட் மலையிலேயே எல்லாரும் குளிப்பாங்க. அந்த இடத்துல ரத்தம் ஆறே ஓடும். அந்த கன்ஷாட் சத்தத்தை கேட்கும் போது இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. அதுக்கப்புறம் தான் நிஜமான பார்ட்டியே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாம் கேக் டீன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமா, டீ கூட யாராச்சும் கேக்க வச்சு திம்பாயிலா, கொடூரமான காம்பினேஷனா இருக்கே. நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தின்னதில்ல, நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தின்னு பார்த்துருவோம். சரி, மொத்தத்துல இப்படித்தான் ஜெர்மா கிங்டம் ஆளு எல்லாத்தையுமே கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டா. இப்படி இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மொத்த ஜெர்மா கிங்டமுமே இவளுக்கு சொந்தமாயிருமா? முட்டாப்பாய லீடரு, முட்டாப்பாய ஆளுங்க, யாராலையும் என்னைய எதுவும் பண்ணி தடுக்க முடியாது, இது என்னோட ஏரியான்னு வெள்ளத்தனமா சொல்லுவா. அட இப்ப போய் அவங்கள கொல்ல ட்ரை பண்ணாலுமே அவங்களால ஒன்னும் பண்ண முடியாதே. இருந்தாலும் எஸ்கேப் ஆகி போறதுக்கு வழி இருக்குது. அதனாலதான் இவளோட கோட்டைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டு தள்ள முடிவு பண்ணியிருக்கா. மொத்தத்துல பிளான்ல பிசுரே எல்லாம் பண்ணியிருக்கான்னு வைங்க. பட் பிளான் லீக் ஆயிடுச்சு, அது அவளுக்கு தெரியல. இங்க சஞ்சியோட ரூம் அப்படியே இருட்டா இருக்குது. இந்த பீஸ் கீப்பர்ஸ் எல்லாம் எட்டி பார்த்துட்டு மேபி சஞ்சி தூங்கிட்டு இருப்பாரு, அதனாலேயே வெளியில எல்லாம் காவலுக்கு இருப்பானுங்க. அவனை வெளியில எஸ்கேப் ஆக விடக்கூடாதுன்னு ஆர்டரு. ஆனா உள்ள படுத்து இருக்கிறது சஞ்சி கிடையாது, அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அல்ல கை. அவன் தூங்குறத பார்த்துட்டு தான் சஞ்சி தூங்கிட்டு இருக்கான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவன் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ சஞ்சி சாமாவோட பெட்ல நம்ம தூங்கிட்டு இருக்கமே, அவர் வந்துட்டாரான்னு சுத்தி முத்தி பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. வரட்டும், அது வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போடுவோன்னு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். நல்ல சர்வெண்ட். அப்படியே கட் பண்ணி மீட்டிங் ரூம்ல காட்டுறாங்க. எல்லாருமே ஒண்ணு கூடி பயங்கரமான டிஸ்கஷன். இப்போ நம்மளோட வேலை என்ன, சஞ்சய் எப்படியாச்சும் திருப்பி கூட்டு போறது. எல்லாத்தையுமே புட்டிங்க ஏமாத்தி டிராப்ல சிக்க வச்சா. ஆனா அவங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகி மெயின்லாண்டுக்கு வந்துட்டாங்க. அதுல சோல் கிங் இப்ப பிக் மாமோட கைக்குள்ள மாட்டிட்டான். அதனால அவனை பத்தி பஞ்சாயத்து இல்ல. அடுத்து பெக்கோம்ஸ் அவன் கோட்டையாலே வெட்டிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னா அவனை பத்தியும் பஞ்சாயத்து இல்லன்னு ரெண்டு பேர்த்தையுமே ஸ்ட்ரைக் பண்ணி விட்டானுங்க. அப்படின்னா இவனுங்களை இனி தேட மாட்டானுங்க. அப்புறம் கேரட் சாப்பர் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ப்ரூலி புடிச்சு வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவங்கள பத்தியும் பஞ்சாயத்து இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 6 பேர்த்துல 4 பேர்த்த காலி பண்ணியாச்சு. இன்னும் 2 பேர் தான் லூஃபியும் நமியும். அதுவும் இவங்க கிராக்கரை வேற காலி பண்ணிருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேர்த்தையுமே லைப்ரரியில லாக் பண்ணி வச்சிட்டாங்கன்னு தான் ரிப்போர்ட் இருக்குது. ஆனா ஒரு ரூமரும் இருக்குது அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு. அது நிஜமானு சொல்லி கேட்பான். எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே சைலண்டா இருப்பாங்க. அந்த லைப்ரரியில இருந்தது ஒரே ஒரு ஆளு ஒப்பேரா மட்டும்தான். அவங்கிட்ட என்னடா ஆச்சு, ஏதோ ஜிம்பை எல்லாம் வந்தானாமா, அவங்கள காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையான கேட்பான். அவன் அப்படியே பிளேட்டை மாத்திடுவான். ஏன்னா இவன் கோட்டை விட்டான்னு தெரிஞ்சா இவனை போட்டு எல்லாம் மொக்குன்னு மொக்கி எடுத்துருவாங்க. அதுவும் பிக் மாம் எல்லாம் போட்டு பொழந்துருவா. அவன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் லோலாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்கள வச்சு டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா அவங்க வாயை திறக்கல, அதனாலதான் அவங்கள நான் சாபட்டும்னு எரிச்சிட்டேன். எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டேன்னு, ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. ஏன் நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா, என்னோட பிரதர் தானே நானு அப்படி இப்படின்னு வேர்க்க விறுவிறுக்க சொல்லுவான். ஓகே ஓகே நம்புறேன் நீர்வாங்க. இவன் பண்ண அட்டூழியம் மட்டும் தெரிஞ்சது கண்டிப்பா பிக் மாம் இவனோட லைஃப் ஸ்பேனை அப்படியே தூக்கிடுவான். அதனாலதான் அப்படியே பிளேட்டை மாத்திட்டான் அப்படின்னா அவங்க சொல்லி முடிஞ்சது. அப்போ இனி ஸ்டார் ஹேட் பைரட்ஸை யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு கீழல் கூட இல்லாம சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி, வின்ஸ்மோக் ஃபேமிலியோட நிலைமை என்னன்னு கேட்டா அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா எல்லாமே பிளான் படி பக்காவா தான் போயிட்டு இருக்குது. எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. நாளைக்கு வெட்டிங் சூப்பரா நடக்க போகுதுன்னு எல்லாம் ஜாலியா கத்திட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஆனாலுமே மாண்டோரு பீஸ் கீப்பர்ஸை கூப்பிட்டு செக்யூரிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ஒப்பேரா மேல நம்பிக்கை இல்ல. எப்படி அந்த காவாலி பையன் ஏதோ டகால்ட்டி வேலை பண்ணிருப்பான்னு. ஏன்னா பேசும்போது அவன் பாடி நடுங்கிறத அவன் நோட் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணி இவங்களை கிறுக்கு பிடிக்க வைக்க போறாங்கன்னு அடுத்த
அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!